மாமா, ஏம்மா? இப்ப என்ன எங்கதான் கூட்டு போறீங்க? காலையில இருந்து நானும் கேட்டுட்டே இருக்கேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க. பொறு எங்க போறோம்னு சொல்றேன். சொல்ற மாதிரி தெரியல, கூட்டிட்டு போய் தான் காட்டுவீங்க போல. தெரிஞ்சா சரிதான். ஒருவேளை மாமா சர்ப்ரைஸா ஹனிமூன் கூட்டு போவாரோ? இங்கதான் அப்படி கூப்பிட்டு போறாரு, எனக்கு ஒன்னும் தெரியலையே. மாமா சொல்லுங்க மாமா. முடியாது. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இப்ப மட்டும் நீங்க சொல்லலன்னு வச்சுக்கோங்க, இப்படியே இறங்கி போயிருவேன். முடிஞ்சா போய் பாரு. ப்ளீஸ் சொல்லுங்களேன், எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. எங்க போறேன்னு சொல்லாமே இப்படி கூட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? நானும் ஒரு மனுஷி தானே, எங்க போறோம் எதுக்கு போறோம்னு ஒரே ஆவலாவே இருக்கு. ஓஹோ, அப்படியா? என்ன அப்படியா? சும்மா இறி, கார் ஓட்டத்துல டிஸ்டர்ப் பண்ணாத. ஓஹோ அப்படியா, அப்ப சரி. இனிமே ஏதாவது என்கிட்ட பேசுங்க, அப்புறம் வச்சுக்கிறேன். டிஸ்டர்ப் பண்றேன் நம்ம டிஸ்டர்ப். இனிமே டிஸ்டர்ப் இல்லாம நீங்களே கார் ஓட்டுங்க. இங்க என்ன லுக்கு, டிஸ்டர்ப் இல்லாம ஃப்ரீயா கார் ஓட்டுங்க. என்னடி பண்ற? நீங்க தானே சொல்றீங்க நான் டிஸ்டர்ப் பண்றேன்னு. இப்ப டிஸ்டர்ப் இல்லாம கார் ஓட்டுங்க. என் மூஞ்சில என்ன கார் ஓட்டப்படும்னு எழுதிப்பட்டிருக்கு? நீங்க ரோட்டை பார்த்து கார் ஓட்டுங்க. வா மலர். வர முடியாது. ஏன் நீ என்ன லூசா மலர்? இங்க வா. வர முடியாது, நீங்களே டிஸ்டர்ப் இல்லாம கார் ஓட்டுங்க. அடி பாவி, டிஸ்டர்ப் பண்ணாதானே நான் ஒரு தடவை தான் சொன்னேன். நான் ஒரு தடவை சொன்னத இவன் 100 தடவை சொல்லிட்டு இருக்காளே. அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, அப்புறம் என்ன? ரோட்டை பார்த்து கார் ஓட்டுங்க. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்னதான் பண்றது? வாடி. வர முடியாது. வா, எங்க கூட்டு போறேன்னு சொல்றேன். சொல்லுவீங்களா? சொல்றேன் வா. சொல்லுங்க, எங்க போறோம்? கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறணுமா? ஆமா. இல்லன்னா என்ன ஆகும்? என் தலை வெடிச்சிரும். ஐயோ பாபா. என்ன எங்க கூட்டு போறேன் எதுக்கு கூட்டு போறேன்னு சொல்லாம இப்படி கூட்டு போனா என்ன அர்த்தம்? ஆமா, நாம ஹனிமூன் போறோமா? என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு ஆசை வேற இருக்கா? ஆமா சொல்லுங்க, ஹனிமூன் தானே போறோம். எனக்கே தெரியாம எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண பாக்குறீங்க பாத்தீங்களா? இந்த மலர்கிட்ட நடக்குமா? அதானே, உன்கிட்ட நடக்குமா? சொல்லுங்க, அப்ப ஹனிமூன் தானே போறோம். என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிருச்சு. கூடிய சீக்கிரத்துல நிறைவேற்றிடுவோம். அப்போ இப்ப எங்க போறோம்? நான் உன்னை எங்கேயும் கூப்பிட்டு போய் விட்டுறலாம் மாட்டேன். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. பின்ன என்ன? இப்ப எங்கதான் போறோம்? ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? என்ன சர்ப்ரைஸ்னு யோசிச்சுட்டே வா, போனதுக்கு அப்புறம் தெரியும். என்ன இருக்கும்? அப்படி யோசிச்சுட்டே வா. பரவாயில்ல, இந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியும். கல்யாணம் ஆகும் பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சோ? என்னதுமா? ஒண்ணும் இல்ல. எனக்கும் காது இருக்கு, காது கேட்கத்தான் செய்யுது. கேட்டு என்ன பிரயோஜனம்? இருந்தாலும் ஒரு கல்யாணம் முடியவும் அழகாயிட்டாரோ? நிஜமாவா? ஐயோ சொல்லு, அழகாயிட்டனோ? உங்களுக்கு என்ன, நீங்க எப்பவுமே அழகுதான். வரவா? இருந்தாலும் என்ன நீங்க எப்படி ஏமாத்த கூடாதுன்னு. உன்னை என்ன அப்படி ஏமாத்தினேன்? இங்க வந்தா என்கிட்ட சொல்றேன்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன். இப்ப என்னடா சொல்லவே மாட்டேன்றீங்க? அப்ப என்ன ஏமாத்துறீங்க தானே? சேச்சா, உன்னை போய் நான் ஏமாத்துவேனா? என்ன சொல்லுங்க. இப்ப என்ன, உனக்கு நம்ம எங்க போறோம்னு சொல்லணும், அவ்வளவுதான். ஆமா, இப்ப நம்ம எங்க போறோம்னு மட்டும் நீங்க சொல்லலைன்னா என் மண்டை வெடிச்சிருமாமா. அப்ப நீங்க தனியா தான் சுத்தணும். அடி பாவி. ஓகேனா சொல்லுங்க, பரவாயில்ல. பரவாயில்லடி, பரவாயில்ல. இது எத்தனை நாள் ஆசை? என்ன ஆசை? சொன்னதும் பரவாயில்லன்னு சொல்றீங்க. அப்ப கலட்டி விட்டுட்டு இங்க வேற பொண்ணு பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. மூளையெல்லாம் இருக்கே, என்னடி மூளை அது? என்ன கொஞ்ச நேரம் உன்னால பொறுத்துக்க முடியாது? எங்க போற எதுக்கு போறன்னு சர்ப்ரைஸா கூட்டு போல நினைச்சா விட மாட்டா போலயே. அதெல்லாம் முடியாது. சர்ப்ரைஸ் பண்ணணும்னா எனக்கு தெரியாம பண்ணணும். அது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்னையும் கூட்டிக்கிட்டு போனீங்கன்னா எப்படி நடக்கும்? இந்த மலர் இருக்க இடத்துல சர்ப்ரைஸ் நடக்கவே நடக்காது. ஆமா ஆமா, நீ இருக்க இடத்துல சர்ப்ரைஸ்லாம் நடக்குமா? உனக்கு தெரியாம நடத்தினாதான். சரி சொல்லுங்க, எங்க போறோம்? நம்ம வீட்டுக்கு.
நம்ம வீட்ல இருந்து தானே வர்றோம், அப்புறம் எப்படி நம்ம வீட்டுக்கே போவோம்? வைத்தியம், அன்னைக்கு போனோமே பெரிய வீடு, அங்க போறோம். அம்மா விளையாடுறீங்களா? நான் எதுக்கு விளையாட போறேன்? என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இதுவும் அத்தை மாமா யார்கிட்டயும் சொல்லாம நம்ம மட்டும் போறோம், தனியா கூட்டு போறீங்க. எனக்கு பயமா இருக்கு மாமா, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. நான் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் ஒன்னும் நெருங்க விட மாட்டேன். அம்மா நான் பரவாயில்ல, நீங்க இங்க பாரு மலர், இது எங்க அம்மா அப்பா வாழ்ந்த வீடு. நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே உன்னை நான் அங்க கூட்டிட்டு போகணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். மாமா. ஆமா மலர், ஆனா நடுவுல நிறைய பிரச்சனை வந்துருச்சு. அஸ்வின் தென்றல் பிரச்சனை, அப்புறம் உன்னோட சித்தி அவங்கள ஜெயில போடுறது, இது ரெண்டுமே வந்ததுனால என்னால உன்னை அங்க கூட்டு போக முடியல. இந்த பிரச்சனை மட்டும் எதுவும் இல்லாம இருந்திருந்தா மறுநாளே உன்னை நான் அங்க கூப்பிட்டு போயிருந்திருப்பேன். இப்ப எதுக்கு அங்க போறோம்? அம்மா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நமக்கு அது எதுவும் வேணாம், நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். நம்ம நல்லா சம்பாதிச்சு நல்லா வீடு கட்டி நல்லா வாழலாம். அதை விட்டுட்டு ஏன் இப்படி பிரச்சனையை தேடி போறீங்க? இதான் மலர், இதுக்கு தான் உங்ககிட்ட நான் யார்கிட்டயுமே சொல்லல. நான் அங்கதான் உன்னை கூட்டு போறேன்னு உனக்கு தெரிஞ்சா நீ என் கூட வரமாட்ட. அதனாலதான் உன்கிட்ட சொல்லாமலே உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு இப்படி கூட்டிட்டு போறேன். சாரி மலர். ஆமா எனக்கு அது பிரச்சனை இல்லை, உங்க கூட நான் எங்க வேணா வருவேன். ஆனா பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் அதை தேடி போறீங்க பாத்தீங்களா, அதுதான் மாமா எனக்கு பயமா இருக்கு. அதுவும் இப்படி தனியா. மலர், அது என்னோட அம்மா அப்பா வாழ்ந்த வீடு. என் அம்மா அப்பா இன்னும் அங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கும் உனக்கும் எதுவும் ஆகாது. ஆமா இது உங்க நம்பிக்கை, நான் இல்லைன்னு சொல்லல. உங்க அம்மா அப்பா அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ அத்தை சொன்னாங்களே மாமா, அந்த ஆளு நான் எதை வேணா விட்டு கொடுப்பேன், ஆனா அந்த சொத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னாருன்னு சொன்னாங்களா இல்லையா? மிரட்டிட்டு போனாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அதேதான் மலர், நானும் சொல்றேன், எதை வேணா விட்டு கொடுப்பேன். என் அம்மா அப்பா வாழ்ந்த வீட்டை என்னால விட்டு கொடுக்க முடியாது. இத்தனை நாள் வேணா எனக்கு எதுவும் தெரியாம இருந்திருக்கலாம், அந்த வீடு யாருக்கு சொந்தம்னு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப எனக்கு தெரியும், அது என்னோட வீடு, எனக்கு சொந்தமான வீடு. அதுல வாழணும்னா நான் நம்ம குடும்பம் மட்டும்தான். அதை விட்டுட்டு கண்டவங்கெல்லாம் வாழ்றதுக்கு என்னால அனுமதிக்க முடியாது. மாமா என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏன் அப்படிலாம் பேசுறீங்க மாமா? நீங்க இப்படிலாம் பேசுறத பார்த்தா பெரிய பிரச்சனையா வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. நமக்கு இப்பதான் கல்யாணமே முடிஞ்சிருக்கு, நம்ம இன்னும் முழுசா நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழக்கூட ஆரம்பிக்கல. அதுக்குள்ள ஏன் இப்படி பிரச்சனையை தேடி போறீங்கன்னு நான் கேக்குறேன். மலர், அந்த ஆள் என்ன வேணா மிரட்டட்டும், என்ன வேணா உருட்டட்டும். அந்த ஆள் மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. அதெல்லாம் பழைய சரவணன், இது புது சரவணன். ஆமா நீங்க பழைய சரவணனோ இல்ல புது சரவணனோ அது எனக்கு பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க தேடி போறது பெரிய பிரச்சனை ஆகும், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் எனக்கு எந்த பயமும் இல்லை. என்னமோ பண்ணுங்க, ஒன்னு சுயபத்தி இருக்கணும் இல்ல சொல் பத்தி இருக்கணும். ரெண்டுமே இல்லாத மனுஷனை கட்டிட்டு நான் தான் பாடா பட வேண்டியதா இருக்கு. என்ன வேணா சொல்லிட்டு போ, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தானே பொண்டாட்டி பேச்ச கேக்குற ஆளா இருந்தா சரி. ஹலோ மேடம், நமக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் தான் ஆயிருக்கு, தெரியுதா? தெரியுது தெரியுது. என்ன பல வருஷ கணக்கா எனக்கு பொண்டாட்டியா இருக்க மாதிரியே பேசிட்டு இருக்கா பாரு. இந்த ஆள் கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்ன? இவரு போறது பத்தாதுன்னு என்னையும் சேத்துல கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. சரி விடு, ராமன் இருக்க இடம் தான் சீதைக்கு அயோத்தி. இந்த ஆள் எங்கெல்லாம் எடுத்துட்டு போறாரோ அங்கெல்லாம் நானும் போய்தான் ஆகணும். அடியே மைண்ட் வயசுன்னு சத்தமா பேசிட்டு இருக்கடி. ஏதோ ஒண்ணு பேசுறேன்ல, பேசாம போங்க. நான் வேற ரொம்ப கனவுலாம் கண்டுட்டேன். இந்த ஆளு தானே ஹனிமூன் கூட்டு போற ஆளு. ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. கல்யாணம் ஆயின் ஒரு மாசம் கூட நான் ஆகலடி, அதுக்குள்ள பொண்டாட்டி வேலையை காட்டுற பத்தியா? ஆமாமா காட்டுறேன். நீங்க நம்ம அங்கதான் போறோம்னு சொல்றதுக்கு எங்க போறோம்னு சொல்லாமலே இருந்திருக்கலாம். போற வரைக்கும் நிம்மதியா இருந்திருப்பேன். டி பாவி, எங்க போறோன்னு எனக்கு கொல்லாத குறையா கேட்டலடி. இப்ப எங்க போறேன்னு தெரிஞ்ச கூடானே வேலையை காட்டுற பத்தியா? பொண்ணுங்களே இப்படி தான்ப்பா. ஆமா சொன்னாங்க. உனக்கு என்ன இப்ப ஹனிமூன் தானே போகணும்? அதான் ஹனிமூன்னா என்னன்னு தெரியுமா? தெரியும். அது கூட தெரியாத மனுஷியா நான் என்ன? சரி, அங்க போய் என்ன செய்வாங்க? களி கிண்டுவாங்க. ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க. கிண்டிட்டா போச்சு. தூக்கம் ஏது முதல் ராத்திரி ஒடுங்கும் போது. இப்ப இவர் மனசுக்குள்ள என்ன ஓடும்? எதுக்காக ஹனிமூன் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாரு. என்னது பார்வையே சரியில்லை. என்னம்மா பாவி மனசா. மாமா இது ரோடு, நம்ம பெட்ரூம் இல்ல. ரோட்டை பார்த்து வண்டிய ஓட்டுங்க. சரிம்மா. என்னாச்சு இவருக்கு? வர ஆளே சரியில்லை.
எங்க எதை பண்ணணும்னு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்ல. ஆமா ஆமா, விவசாயம் இல்லாம தான் இருக்கு. பேசாம வண்டியை விட்டுங்க. சரிங்க மேடம், பேசாம வண்டியை விட்டுறேன். எப்பா எவ்வளவு பெரிய மண்டை. யாரும் விளையணும்னா இவன் மண்டைக்கு பின்னாடி விழுந்தாலே போதும், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏ கண்மணி, ஏதாவது பேசுன? நான் எதுவும் பேசலையே. ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல, நானே என் ஃப்ரெண்ட் என்ன வரலான்னு பாத்துட்டு இருக்கேன். அதான் அவ ஒரு வாரமா வரலையே, அப்புறம் இன்னைக்கு எப்படி வருவா? அதான் வருவாளா வரமாட்டாளான்னு பாத்துட்டு இருக்கேன். உன் ஃப்ரெண்டுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்படி 12th ஸ்டாண்டர்ட்ல போய் ஒரு வாரம் லீவ் போட்டிருக்கா. ஏன் மீனா, அதனால உனக்கு என்ன பிரச்சனை? அவ லீவ் போட்டிருக்கா, அவ என்னமோ பண்ணிட்டு போறா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். வாங்கிட்ட போய் சொன்னேன் பாரு, வந்துட்டா பெருசா. அவையே லீவ் போட்டிருக்கா, இவையே லீவ் போட்டிருக்கான்னு. நீ வந்தியா, வந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே. டேய், இப்படி வாசலையே ஏன்டா பாத்துட்டு இருக்க? டேய், இன்னைக்காவது அவ வருவாளா? அவளை பார்த்து ஒரு வாரம் ஆச்சுடா, எப்பதான்டா வருவா? டேய், ஏன்டா அப்படி பைத்தியமா இருக்க? அவதான் வரமாட்டான்னு தெரியுது, அப்புறம் தெரிஞ்சும் இப்படி வாசலையே நீ பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவளை பார்க்காம எப்படியோ இருக்குடா. ராஜு, இதெல்லாம் சரியில்லடா. அவ உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றா, பின்ன ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? பரவாயில்ல, அவ என்னை திரும்பி பார்க்காட்டியும் பரவாயில்ல, ஆனா அவளை நான் பார்த்தா போதும். எல்லாம் மனுஷன் தானடா. இங்க ஒருத்தர் இவ்வளவு தூரம் உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன், அப்புறமா அவ வருவாளா வரமாட்டாளான்னு வாசலையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க. ஏய், கண்மணிட்ட வேணா கேட்டு பாடுறா. கேட்டாப்ல அவ என்ன சொல்லுவா? அவ எப்ப வருவாளோ அப்பதான் வருவான்னு சொல்லுவா. எனக்கு பதிலா நீ வேணா கேட்டு பாரு. அவகிட்ட கேட்டு நான் செருப்படி வாங்க போறியா எப்படி? டே ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, நீ என் ஃப்ரெண்டு தானே, கேளு, கேட்டு தொலைகிறேன். கண்மணி கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஒன்னும் இல்லம்மா, கண்மணி உன் ஃப்ரெண்டு வருவாளா? அவ வந்தா உனக்கு என்ன, வரலனா உனக்கு என்ன? உன் வேலையை மட்டும் பாரு. தேவையாடா? இது எனக்கு தேவையா? இது எல்லாம் உன்னால தான்டா. நீ வாயை மூடிட்டு சும்மா இருந்தா நானும் வாயை மூடிட்டு சும்மா இருப்பேன்ல. என்ன இவன் முகம் திடீர்னு 0 வாட்ஸ் பல்பா இருந்தது 1000 வாட்ஸ் பல்புமானு எரியுது. டே ராஜு, என்னடாச்சு? அங்க பாரு, அவ வந்துட்டா. உனக்கு ஸ்கூல் வர்றதுக்கு ஒரு வாரம் அடி இல்லாம எனக்கு எப்படி போர் அடிச்சிச்சு தெரியுமா? அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? ஏண்டி தெரியாம தான் கேக்குறேன், கல்யாணம் உனக்கா இல்ல உங்க அண்ணனுக்கா? உங்க அண்ணனுக்கு தாண்டி. இன்னும் எதுக்கு உனக்கு ஒரு வாரம் லீவு? கண்மணி, இது 12th ஸ்டாண்டர்ட், இதுக்கப்புறம் நம்மளே லீவ் கேட்டாலும் எடுக்க முடியாது. அதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ நானே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடி பாவி, சரியான ஆள் தாண்டி நீ. அதான் அவன் ஆள் வந்துருச்சே, இதுக்கப்புறம் நம்மளெல்லாம் கண்டுக்குருவானா என்ன? பாரு பாரு எப்படி பாக்குறான் பாரு, முட்டை கண்ணை வச்சு எப்படி பாக்குறான் பாரு. ஏண்டி கல்யாணத்தை நல்லா என்ஜாய் பண்ண போல? ஆமா, சூப்பரா இருந்துச்சு. எங்க அண்ணன் கல்யாணம் தடபுடலா இருந்துச்சு. அதுக்கு மேல பிரச்சனை வேற தெரியுமா? சண்டையா? என்னடி சொல்ற? சண்டையில சிரிச்சுக்கிட்டே சொல்ற? ஆமாடி, அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு தெரியுமா? ஹாய் குமாரி. ஹாய் ராஜு. இன்னும் ஒரு வாரம் வரல? அதான் சொல்லியிருந்தேனே, எங்க அண்ணனுக்கு கல்யாணம்னு, அதான் வர முடியல. கல்யாணம் ஒரு நாள் தானே, நீ எதுக்கு ஒரு வாரம் வரல? கல்யாணம் என்னமோ ஒரு நாள் தான், ஆனா என்னாலதான் வர முடியல. சரி, உங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, எங்களுக்கு என்ன கொண்டு வந்த? ஐயோ, எதுவும் கொண்டு வரலையே. முன்னாடியே சொல்லியிருந்தா அன்னைக்கே பழைய சோறு நிறைய மீந்து இருந்துச்சு, கொண்டு வந்திருப்பேன்ல. நீயே வாயில போடு. அவங்க கிடைக்கிறாங்க, இங்கிட்ட திரும்பிடி. நீ இந்த அவமானம் உனக்கு தேவையா? வாயை மூடிட்டு பேசாம இருந்திருக்கலாம்ல. எபர்ரா, ஓ ஆள் கிட்ட சொல்லி வச்சுக்க. நானே அவகிட்ட பயந்து பயந்து பேசுறேன், என்கிட்ட சொல்லி வைக்கிறது. ஒரு வாரம் எப்படி அழுதுட்டு இருந்தான், இன்னைக்கு வரவும் பல்லெல்லாம் தெறிக்குது பாரு. டேய் டேய் சொல்றா, டே காலம்புறம் பாத்துட்டே இருக்க போறியா என்ன? ஏன்டா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அவகிட்ட பேசுற பழகுற எல்லாம் பண்ற, ஆனா உன் லவ்வ சொல்லனாடா சொல்லவே மாட்டேன்ற. என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்க? சும்மா இருடா, நானே அவ வந்துட்டான்ற சந்தோஷத்துல இருக்கேன். இவ வேற வெக்கப்படுதொரு பூமல தானா சிக்கி கிடக்கிற ஆம்பல. என்ன பூமாரி, ஒரு வாரம் லீவ்ல போதுமா? மிஸ் என்ன மிஸ், நீ என்ன மிடில் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்க, ஹையர் செகண்டரி படிச்சிட்டு இருக்க, இப்படி ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டா என்ன அர்த்தம்? மேம், எங்க அண்ணனுக்கு
ஓகே விடு. இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் லீவ் எடுக்க கூடாது சரியா? சரிங்க மிஸ். நீ நல்லா படிக்கிற பொண்ணுதான், அதுக்காக இப்படி லீவ் எடுத்தேனா போர்ஷன்ல எப்படி கிளியர் பண்றது? சாரி மேம், இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் லீவ் எடுக்க மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும் குமாரி, நீ இப்படி எல்லாம் லீவ் எடுக்க மாட்டேன். இருந்தாலும் நான் சொல்லணும்ல. சரிங்க மிஸ். இதுக்கப்புறம் அதிகமா லீவ் எடுக்காம பாத்துக்க. நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு, அதனாலதான் சொல்றேன். ஓகே மிஸ், இதுக்கப்புறம் நான் லீவ்ல எடுக்க மாட்டேன். சரிம்மா. டேய் அர்ஜுன். சொல்லுங்க மிஸ். நீ ஏன்டா மூஞ்சி இஞ்சி தண்ணி குரங்கணக்க வச்சிருக்க? மிஸ் நீங்க ஓர வஞ்சகம் பண்றீங்க மிஸ். ஓர வஞ்சகமா? நான் என்னடா பண்ணேன்? மிஸ் நீங்க அநியாயம் பண்றீங்க மிஸ். அப்படி நான் என்ன சார் அநியாயம் பண்ணிட்டேன்? மிஸ் இதே நாங்க ஒரு வாரம் லீவ் போட்டிருந்தா எங்களை சும்மா விட்டுருப்பீங்களா? பிரின்சிபலை பாரு, கரஸ்பாண்டன்ட் பாருன்னு அனுப்பி விட்டுருக்க மாட்டீங்க. இதே பூமாரிக்கன்னு உடனே சரிம்மா இனிமே லீவ் போடாதமான்னு சொல்றீங்க. தடி மாடு, இரு நான் வச்சுக்கிறேன். அவ படிக்கிற பிள்ளடா, எப்படியாவது படிச்சிருவா. நீ படிப்பியா? இதுதான் மிஸ், இதுதான் ஓர வஞ்சனை. அவ படிக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக அவ செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு விடுறீங்க பாத்தீங்களா? உனக்கு என்ன? இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா வாயை உடைச்சு கையில கொடுத்துருவேன், தெரியுதா? சரி, இதுக்கப்புறம் பேசல, தெரிஞ்சா சரிதான். ஒரே காரணத்துக்காக அவ செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு விடுறீங்க பாத்தீங்களா? சரிப்பா, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரிப்பா. அம்மா அப்படி அழுதுட்டே இருக்கீங்க. நான் நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கியா சேகர்? கவலைப்படாம இருங்கம்மா, இங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீ சொல்றது வேணா அப்படி சொல்லலாம், ஆனா என் புள்ள உள்ள இருக்கான்றது எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு தெரியுமா? கவலைப்படாம இருங்கம்மா, ஒரு வருஷம் தானே, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இப்படின்னு போயிரும். நீங்களாவது சொல்லலாம்ல. நான் சொல்லிட்டேயா சேகர், ஆனாலும் உங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறா. நிறைய பேர் செய்யாத தப்புக்கே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நான் செஞ்ச தப்புக்கு தானே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏமா அப்படி கவலைப்படுறீங்க? நான் தான் தர்ஷினி மேல ஆசைப்பட்டேன், அதுக்காக தப்பு பண்ணிட்டேன். இவன் என்னம்மா தப்பு பண்ணான்? எனக்காக இவனும் ஜெயிலுக்குள்ள வந்து கிடக்குறான். அந்த குற்ற விடர்ச்சியை என்னால தாங்க முடியல. இப்ப என்னடானா நீங்க வந்து அழுதுட்டு இருக்கீங்க. எனக்காவது பரவாயில்ல, அம்மா அப்பான்னு நீங்க இருக்கீங்க. ஆனா இவனுக்கு யாருமே இல்லம்மா. என்ன மட்டும்தான் ஃப்ரெண்டா நினைச்சு என் கூட பழகுனான். ஆனா நான் பாத்தீங்களா, நான் பண்ற தப்பு பத்தாதுன்னு இவனையும் துணைக்கு சேர்த்து இப்ப என் கூட இவனும் வந்து உள்ள இருக்கான். சேகர், நீ ஏன்டா அப்படியெல்லாம் நினைக்கிற? எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வரமாட்ட, அது மாதிரி தாண்டா. வருவேன் தாண்டா, ஆனா நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஓ அளவுக்கு இருந்திருப்பனா என்னன்னு தெரியலன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். கவலைப்படாம இருங்க, அப்பா உங்களுக்கு துணைக்கு இருக்காருல்ல. அப்பா இருக்காருன்றதுக்காக நான் இப்படி அழுகலடா. உன் வாழ்க்கையை நினைச்சுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஜெயிலுக்கு போனவே அப்படின்னு உனக்கு இனிமே யாரு பொண்ணு கொடுப்பா? எதை எங்க பேசணும்னு உனக்கு விவஸ்தை இல்ல? என்னங்க, எதை எங்க பேசினாலும் நான் சொல்றது உண்மையா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஏமா நினைக்கிறீங்க? ஜெயிலுக்கு போனவங்க நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க திருந்தி அவங்க வாழ்க்கையை நல்லபடியா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அது மாதிரிதான் இதுவும். நாங்க ஏதோ சின்ன பிள்ளைங்க தெரியாம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதுக்காக. அது எங்களுக்கு தெரியும்ப்பா, ஆனா வெளியே பேசுறவங்க எப்படி பேசுவாங்க? என்ன தப்பு பண்ணானோ, யார் செஞ்ச பாவமோ, இப்படி போய் உள்ள கிடக்கான்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நினைக்காதீங்கம்மா. எனக்கு கல்யாணம் முடிக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. ஏன்னா எனக்கு நீங்களும் அப்பாவும் இருக்கீங்க, அதுவே எனக்கு போதுமா. அப்படிலாம் சொல்லாதையா. எங்களுக்கு அப்புறம் உனக்குன்னு ஒரு தானா வேணும், உனக்குன்னு ஒரு குடும்பமும் வேணும். குழந்தை குட்டி பொண்டாட்டி பிள்ளைன்னு எல்லாம் இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. அம்மா எதுவுமே நம்ம கையில இல்ல. எனக்குன்னு இனிமே ஒரு பொண்ணு என்ன பிறந்தா வரப்போறா? பிறந்துதானே இருப்பா. அப்படி பிறந்திருந்தா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். இல்லைன்னா கடவுள் விட்ட வழின்னு நம்ம வாட்டுக்கு வாழ வேண்டியதான். இதுக்கு போய் ஏமா கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? எங்க அவனை வெளியவே எடுக்க முடியாதா? அம்மா ஒரு வருஷம் தானம்மா, ஏமா அப்படி பண்றீங்க? அப்பா இனிமே அம்மாவை அடிக்கடி கூப்பிட்டு வராதீங்க. சரி சேகரு, நான் வந்து இங்க பாக்குற நாளெல்லாம் புலம்பல் தான், நைட்லாம் தூங்கவே மாட்டேங்கிறேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? என் பிள்ளைய பாக்குற அன்னைக்கு தான் எனக்கு நல்லா நிம்மதியா தூக்கம் வருது, அதையும் கெடுத்துறாதீங்க. மேச்சா மதுரையா நம்ம எப்ப இல்லைன்னா பரதேசம் போவேன்னு சொல்ற மாதிரி இருக்கடி உன் கதை. இருந்தா கெட்டவளா இருக்க, இருளானா ஒரேடியா நல்லவளாவே மாறிடுற. எப்படி ஒன்னால மட்டும் முடியுது? சும்மா இருங்க. உங்க அம்மா தானாடா இது? எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குடா. சும்மா இருங்கப்பா. பத்தியாடா, பத்தியா இந்தாள் இப்படி தாண்டா, எப்ப பாரு என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்காரா. சேகர், எனக்கு உங்க அம்மா கூட வாழ்ந்து போர் அடிச்சு போச்சுடா. பேசாம 2வது கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னப்பா சொல்றீங்க? ஏய், இந்த பணங்கா மண்டைக்கு நான் கிடைச்சதே பெருசு, இன்னொரு பொண்ணு இதை தேடியாட வரப்போகுது. கேட்டீங்களா? பணங்காம இல்லையா? அவ கிடக்காடா. இந்த அழகு முஞ்சிய பார்த்து பார்த்து எனக்கு போர் அடிச்சிருச்சு, அதான் வேற ஃபிகர் உஷார் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், உங்க அப்பே வாத்துவா, எனக்கு நான் இருக்கதே பெருசுடா. ஏன் அப்படி அசிங்கப்படுறீங்க? அவ கிடக்காடா. நீ என்ன சொல்ற? நான் என்னப்பா சொல்றது? உங்க இஷ்டம். டேய் சேகர், நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க?
ஆமாம்மா, 2 நாளைக்கு ஒரு வாட்டி என்ன பார்க்க வர்றீங்க. எனக்கே நீங்க அழுகிறத பார்த்தா எப்படியோ இருக்கு. நீ அப்பா டெய்லி நீங்க அழுகிறத பார்த்துட்டு இருந்தா அப்படித்தாம்மா சொல்லுவாரு. அப்படி சொல்றாமா அவனை. பாக்குறேங்க, பாக்குறேன். அப்படி எப்பேற்பட்ட அழகு ரதியா கூட்டு வரீங்கன்னு பாக்குறேன். அவ என்ன எனக்கு மேலேயே இருந்துட போறா? பாருடி பாரு, நீ பேசுற பேச்சுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நான் அழகு ரதி மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரல, அப்புறம் தெரியும்டி நான் யாருன்னு. பாப்போம் பாப்போம். அந்த அழகு ரதியா கூப்பிட்டு வந்து என் கையில விளக்க மாத்தடி வாங்காம இருந்தா சரிதான். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டி. அப்படியே பெல் பட்டனை அதுல வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்க பண்ற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.